இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அருமையான வார்த்தை யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வாரத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படியாக முதலாவதாக நாம் இன்றைக்கு பார்த்தோமானால் பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல கூட அந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரசங்கி 4:1 வாசித்தோமானால், இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களை தேற்றுவார் இல்லை, ஒடுக்குகிறவர் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. தேற்றுவார் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அவர்களை தேற்றுகிறவராகவே இருக்கிறார். தேற்றுகிறவராக இருக்கிற கர்த்தர். புலம்பலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் முழுவதுமாக எரேமியா தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. 9வது வசனத்துல கூட நாம் பார்க்கிறோம், தேற்றுவார் இல்லை. 17வது வசனத்தில் அவர்களை தேற்றுவார் இல்லை. 21வது வசனத்தில் நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்திலே தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் இயங்குகிறவர்களுடைய இயக்கத்தை வேத வசனம் தெளிவாக சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேறுதல் யாருக்கு தேவைப்படும்? ஒரு தட்டி கொடுத்து தேற்றக்கூடிய ஒரு அனுபவம் யாருக்கு உண்மையாகவே தேவைப்படும்? யாராவது ஒரு தவிப்பில் இருக்காங்க, ஒரு இழப்பில் காணப்படுகிறார்கள், இல்லை தாங்க முடியாத ஏதோ ஒரு காரியத்தினால் இருக்கிறார்கள், திடனற்று காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தேறுதல் தேவைப்படும். இருக்கிற நிலையிலிருந்து ஒரு தேறி வரக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். உடலெல்லாம் மெலிந்து காணப்படும். மனதின் துக்கம் உடலிலே கூட அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கும். மனதளவில் தேர வேண்டும், உடல் அளவில் தேர வேண்டும். இப்படியாக ஒரு தேறுதல் மிக்க ஒரு வார்த்தையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மனிதர்களிடத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் கிடைக்குமா என்று சொன்னால் சில நேரத்தில் கிடைக்கலாம், சில நேரத்தில் கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்கள், அவர் தேற்றுகிற தேவனாய் கூட இருக்கிறார். அவர் எப்படி தேற்றுவாரா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு தாயினுடைய அன்பு ஈடா இந்த உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாது. தாயினுடைய அரவணைப்புக்கு ஈடானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உலகத்திலே நாம் ஏதோ ஒரு ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுகிறோம், இல்லை ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு நம்ம ஏம் பண்ணியிருப்போம், நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை, உடனே நமக்கு ஒரு மன மடிவு வரும். நாம் யாரை தேடுவோம்? நம்மிடத்துல ஆறுதலாக பேசக்கூடிய யாரையாவது தேடுவோம். அந்த ஆறுதல் மிக்க வார்த்தைகள் யாரிடத்துல கிடைக்கும்? நம்முடைய தாயினிடத்துல கிடைக்கும் அல்லவா? அப்போ ஒரு தாயினுடைய அரவணைப்பு எப்படி இருக்குமோ அதே போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராய் கூட இருக்கிறார். இந்த உலகத்துல என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லையே, என்னுடைய சூழலையை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே, என்னுடைய நிலைமையை அறிந்து நடப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். உதாரணமாக வேதத்துல நாம் பார்ப்போமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து எப்படி தேற்றுகிறவராய் இருக்கிறார் பாருங்கள். 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்த்தோமானால், மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர்
கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இந்த சமூகத்துல பார்க்கிறோம், ஒரு தாய், நாம் பார்த்தோம் ஆண்டவர் தாயை போல தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு தாய்க்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அவளுக்கென்று இருந்த ஒரே மகன் இப்பொழுது இல்லை. அந்த மகனை இழந்துகிறதுக்கான ஒரு துக்கம், அந்த துக்கத்தின் சத்தம் கூட அந்த வீட்டிலிருந்து அடங்கி இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே செல்கிறார். அந்த தாயோ அவர் ஆண்டவரிடத்தில் எதுவுமே கேட்கவில்லை. இல்ல அந்த சுற்றி இருந்தவர்கள் ஒருவர் கூட அவர்களிடத்துல எப்படியாக உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒருவரும் கேட்கவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது? இதுதான் கர்த்தருடைய உள்ளம். கர்த்தர் அந்த தாயை பார்த்து, அந்த தாயினுடைய சூழ்நிலையை பார்த்து அந்த தாயை தேற்றுகிறவராய் கூட இருக்கிறார். அழாதே என்று சொல்கிறார். அவர்களின் மனதுருகுகிறார். அழாதே என்று சொல்கிறார். அவர்களுடைய துக்கத்திலே அவர் பங்கு வகித்துக் கொள்கிறார். துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஒருவேளை மனித பிரகாரமாக பார்த்தோம்னால் அதை மாத்திரம்தான் நம்மால் செய்திருக்க முடியும். அழாதீங்க, ஒருவேளை கவலைப்படாதீர்கள், இதெல்லாம் ஒரு காரியம் என்று சொல்லி, இதெல்லாம் கடந்து போகும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு வார்த்தைகள் மூலமாய் தேற்ற முடியும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறதான தேற்றுதலை பாருங்கள். அவர் அப்படிப்பட்டதான தேற்றுதல் அல்ல. அந்த தாயின் அந்த கதறலுக்கு, இல்லை அந்த தாயின் துக்கத்திற்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை பார்த்து, அந்த காரணத்தை எண்ணி அதை தேற்றுகிறவராய் கூட காணப்படுகிறார். என்ன, அந்த மகனுக்கு, மரித்த உடலுக்கு உயிர் பெற செய்கிறதா இருக்கிறதான கர்த்தர். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான தேற்றுதல் தான் பரத்திலிருந்து உண்டாகும் தேறுதலாய் கூட காணப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதத்துல கூட நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்கிறதான தேறுதல் எப்படி இருக்கிறதா? 94வது சங்கீதம் 19வது வசனத்தை நாம் படித்தோமானால், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆறுதல், கர்த்தர் கொடுக்கக்கூடிய தேறுதல், அது எல்லாரையும் தேற்றுகிறதாய் கூட காணப்படுகிறது. அது எல்லாருக்கும் தேவையானதாய் கூட இருக்கிறது. உலக பிரகாரமாய் என்ன ஆறுதலை நாம் அடைந்திருந்தாலும், உலக பிரகாரமாய் நாம் ஒருவேளை மனம் உடைந்து காணப்பட்டாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக பரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறவராய் கூட இருக்கிறார். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தேற்றுகிறவராக உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் மோசையை தேற்றினேன், இந்த நாயின் உதவியை தேற்றினேன், அதே போல உன்னையும் தேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். பிரியமானவர்களே, ஒரு தாயை போல் அவர் தேற்றுகிறார். இன்றைக்கு அவருடைய அரவணைப்புக்குள்ளாக நாம் வருவோமா? அவர் கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழாக காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அரவணைப்பு கீழாக வந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை ஆற்றுகிற தேவன், நீர் எங்களை தேற்றுகிற தேவன் சுவாமி. உண்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி அப்பா. ஆவியானவருடைய பிரசனம் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, தாயினும் மேலா எங்கள் மேல் அன்பு கூர்ந்து தாயை போல தேற்றுகிற தேவனே, உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக எங்களை நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலை, தேறுதலை, தேவ சமாதானத்தை அத்தாவே நீ நிலைப்பெற செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்பராம் இயேசுவின் ஈடு நேற்று இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமை